வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கசப்பான உண்மையை நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்க உள்ள வந்திருக்கீங்களே, இந்த ட்ரேடிங் இது உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. ஆமா, கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா இதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சுத்தி முத்தி பாருங்க, எங்க பார்த்தாலும் ஸ்கேமர்ஸ். யாருமே ஒரு ப்ரூஃப் கூட காட்ட மாட்டாங்க. அப்புறம் தப்பான தகவல்கள் கொட்டி கிடக்குது. இதுல ஜெயிக்கணும்னா சும்மா இல்ல, பயங்கரமான ஸ்கில் வேணும். ஆனா நல்ல உண்மையான நாலேஜ் கிடைக்குதா? ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகம். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த நம்பரை பாருங்க. 90%. ஆமா, 90% ட்ரேடர்ஸ் தோத்து போறாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த நிலைமையை மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு தெளிவான வழி. அதுக்கு நாம பேசிக்ஸ்ல இருந்து, அதாவது எக்தம் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். எல்லாத்துக்கும் பில்டிங் பிளாக் எது? நாம ட்ரேடிங்ல எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அடித்தளமா இருக்கிறது இந்த கேண்டில் ஸ்டிக் தான். அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க. இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் பாருங்க. உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுது? இது பச்சை கேண்டில், இது சிவப்பு கேண்டில். வெறும் கலரை தாண்டி இதுக்குள்ள என்ன கதை ஒளிஞ்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு கேண்டில் ஸ்டிக்ல ரெண்டு முக்கியமான பகுதி தான் இருக்கு. ஒன்னு அந்த மெலிசா இருக்கிற ஷேடோ, அது பிரைஸ் எங்கெல்லாம் போயிட்டு வந்துருச்சுங்கிற சீக்ரெட்ஸை சொல்லும். ஆனா ரெண்டாவது அந்த தடிமனா இருக்கிற பாடி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பிரைஸோட ஃபைனல் டெசிஷனை, அதாவது இறுதி முடிவை காட்டுது. நம்மளோட முழு கவனமும் அந்த பாடி மேல தான் இருக்கணும். சோ ஒவ்வொரு கேண்டில்லையும் 4 முக்கியமான தகவல் இருக்கும். OHLCன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓபன், ஹை, லோ, அப்புறம் க்ளோஸ். இதுல அந்த க்ளோசிங் பிரைஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட் டெசிஷன், அதுதான் ராஜா. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடந்த ஒரு பெரிய சண்டையோட ஃபைனல் ரிசல்ட் அந்த க்ளோசிங் பிரைஸ் தான். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு முழுமையான சிஸ்டத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். மார்க்கெட்டோட மூச புரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 5 சீக்ரெட் லெவல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக் லெவல்ஸ், கேப் லெவல்ஸ், பிரேக் அவுட் லெவல்ஸ், அப்புறம் HNS, அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அப்புறம் அது உடையும் போது வர்ற புரோக்கன் HNS. இது ஒவ்வொன்றும் பவர்ஃபுல் தான், சந்தேகமே இல்லை. ஆனா இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிற, இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, இந்த நாலேஜ் ரொம்பவே பவர்ஃபுல். இது பல தலைமுறையா ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம். ஆனா நான் என்னோட அனுபவத்துல இதை இன்னும் 10 மடங்கு பவர்ஃபுல்லா சிம்பிளா மாத்திருக்கேன். அந்த விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். சரி, அப்போ அந்த முக்கியமான கீ லெவலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட ரகசியமே ஈட்டர் கேண்டில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு கீ லெவல் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பேரிஷ் கேண்டில், அதாவது ஒரு சிவப்பு கேண்டில், அதுக்கு முன்னாடி இருந்த புல்லிஷ் கேண்டிலோட, அதாவது பச்சை கேண்டிலோட ஓப்பன் பிரைஸுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். நான் திரும்பவும் சொல்றேன், முந்தைய கேண்டிலோட ஓப்பனுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இதுதான் ரூல். இதை சார்ட்ல மார்க் பண்றது எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சுலபம். 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நாம சொன்ன மாதிரி முந்தைய கேண்டிலோட ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற அந்த ஈட்டர் கேண்டிலை கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, அந்த ஈட்டர் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல ஒரு கோடு போடுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கீ லெவல் கிடைச்சிருச்சு. சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம். சில சமயம் ஒரு கேப்ல 2-3 கேண்டில் இருந்தா என்ன பண்றது? எது உண்மையான ஈட்டர்னு குழப்பம் வரும் இல்லையா? ரூல் ரொம்ப சிம்பிள். எந்த கேண்டில் கடைசியா அந்த முதல் புல்லிஷ் கேண்டிலோட ஓப்பனை உடைச்சு கீழே க்ளோஸ் ஆகுதோ அதுதான் உண்மையான ரியல் ஈட்டர். ஓகே, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த விஷயம் ரியல் மார்க்கெட்ல லைவ் சார்ட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. முதல் உதாரணம், ஒரு ரிஜெக்ஷன். இங்க பாருங்க, ஒரு பியரிஷ் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில சாப்பிடுது. உடனே நாம அந்த ஈட்டர் கேண்டிலோட ஓப்பன்ல ஒரு கீ லெவலை மார்க் பண்றோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிரைஸ் கரெக்டா அதே லெவலுக்கு திரும்ப வருது, வந்துட்டு அங்க இந்த ரிஜெக்ட் ஆகி கீழே போகுது, எக்ஸாக்டா அதே பாயிண்ட்ல இருந்து. அடுத்த உதாரணம் பாருங்க. இது சப்போர்ட்டா வேலை செய்யுது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஈட்டர் கேண்டில் ஒரு கீ லெவலை உருவாக்குது. ஆனா இந்த தடவை என்ன ஆகுதுன்னா, பிரைஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்ததும் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து அப்படியே டைரக்ஷனை மாத்தி மேல போகுது. பாத்தீங்களா? கான்செப்ட் ஒன்னு தான், ஆனா அது சப்போர்ட்டாவும் வேலை செய்யும், ரெசிஸ்டன்ஸாவும் வேலை செய்யும். இப்போ இந்த 3வது உதாரணத்தை பாருங்க. இதுதான் இதுலயே ரொம்ப பவர்ஃபுல். இங்க பாருங்க, ஒரே ஒரு கீ லெவல் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் பிரைஸ் எத்தனை தடவை, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல,
பல தடவை அதே லெவலுக்கு வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரியாக்ட் பண்ணுது பாருங்க. இதுல இருந்தே தெரியலையா அந்த லெவல் எவ்வளவு முக்கியம்னு? ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி கீ லெவல்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டு அதை சுற்றி ப்ரைஸ் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், மார்க்கெட்டோட 70%க்கும் மேலான முடிவுகளை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். மார்க்கெட்டோட அடுத்த டெசிஷனை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான லெவல் எதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சா அந்த அறிவை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களோட ட்ரேடிங்ல இது எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? யோசிங்க.